வணக்கம், இது உங்கள் கட்டளை எழுது. குழந்தைங்களுக்கு ரைட்டிங் அப்போது வவல்ஸில் கன்ஃபியூஷன் வருது, அதனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரீடிங்லேயும் கன்ஃபியூஷன் வரும், ரைட்டிங்லேயும் கன்ஃபியூஷன் வரும். சில குழந்தைங்களுக்கு ரீடிங்கில் வவல்ஸில் கன்ஃபியூஷன் வரும். சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரீடிங் நல்லா பண்ணுவாங்க, ரைட்டிங்கில் தான் அந்த கன்ஃபியூஷன்ஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சிவிசி வேர்ட்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம பண்ண போகிறோம். சிவிசி வேர்ட்ஸில் அவங்க கான்ஃபிடென்ட்டாக வவல்ஸில் கன்ஃபியூஷன் இல்லைனாலே மீதி எல்லா வேர்ட்ஸுமே ஆட்டோமேட்டிக்காக எழுதிடுவாங்க. சிவிசி அப்படின்றது கான்சனன்ட் வவல் கான்சனன்ட் வேர்ட்ஸ். இதில் மெயினாக இந்த 5 வவல்ஸில் மோஸ்ட்லி ரொம்ப மிஸ்டேக் வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ அண்ட் ஐக்கு தான் வரும். இப்போ எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வேர்ட் நான் பென் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிக்டேட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் இருக்கிற சவுண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப ஏ இந்த 3 சவுண்ட்ஸ் தான் இருக்குது. இப்போ குழந்தைங்க எழுதுறது எப்படி எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப அது கரெக்டாக போட்டுருவாங்க. ஏ அப்படின்னா லெட்டர் ஏ போடுவாங்க, ஓகேவா? ஸோ அந்த இடத்துல லெட்டர் ஏ எழுதுவாங்க, அதுக்கப்புறம் சவுண்ட் கரெக்டாக எழுதிடுவாங்க. இப்போ என்ன ஆகுது, நீங்கள் பென் சொன்னீங்கன்னா அந்த எழுதியிருக்கிறது என்ன வேர்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், ஓகேவா? அதே மாதிரி இப்போ நான் டின் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ டின் அப்படின்றத டு இ இதுதான் ஆக்சுவலான சவுண்ட்ஸ். இப்போ குழந்தைங்க எப்படி எழுதுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டு கரெக்டாக போட்டுருவாங்க. இ சவுண்டுக்கு என்ன போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டர் இ போடுவாங்க, ஓகே? அதுக்கப்புறம் அது என்ன ஆகுது, 10 அப்படின்ற மாதிரி வருது, ஓகேவா? இதுதான் இந்த கன்ஃபியூஷன். இது மோஸ்ட்லி ரொம்ப ஒரு காமனான ப்ராப்ளம், வரி பண்ண தேவையில்ல. இது ஏன் இந்த கன்ஃபியூஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ ஜென்ரலாகவே நம்ம ஊரில் குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லித்தரோம், ஸ்கூல்ஸ்லேயும் சரி நீங்கள் வீட்லேயும் சரி நம்ம என்ன சொல்லித்தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டர் நேம்ஸ் தான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். லெட்டர் நேம்ஸ், அதாவது ஏபிசிடிஇ அதுக்கான சிம்பிள் காட்டி இதுதான் ஏ இதுதான் பி அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இதுதான் ஒரு மெயின் ரீசன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது சவுண்டில் ஏ சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுக்கு லெட்டர் ஏவை மேட்ச் பண்ணுறாங்க, ஓகே? ஏன்னா இப்போ குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெட்டர் நேம்ஸும் தெரியும், லெட்டர் சவுண்ட்ஸும் தெரியும். ஜென்ரலாக அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஏபிசிடிஇ அதை படித்ததுனால ஜென்ரலாக இப்போது ஏ அப்படின்னாலே இமீடியட்டாக அந்த லெட்டர் ஏவை போடுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி, ஓகேவா? அதனால தான் மெயின் ரீசன் இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வர்றது. இந்த ரீசனுக்காக தான் ஃபோனிக்ஸ் ப்ரோக்ராமில் சவுண்ட்ஸை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். லெட்டர் நேம்ஸ் தேவையே இல்லை, லெட்டர் நேம்ஸ் பின்னாடி படிச்சுக்கலாம், லெட்டர் நேம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இப்போது சவுண்ட்ஸ் மட்டுமே நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ அந்த குழந்தைக்கு ஒரு சிம்பிளுக்கு ஒரு சவுண்டு தான் தெரியும், ஓகேவா? நீங்கள் இப்போது ஈயோட லெட்டர் ஃப்ளாஷ் கார்டு காமிச்சிங்கன்னா அதோட சவுண்ட் ஏ, அவ்வளோதான். ஏ அப்படின்னாலே இந்த சிம்பிள் தான் அப்படின்றது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். லெட்டர் இ அப்படின்றத அவங்க படிச்சிருக்கவே மாட்டாங்க. அதனால் நீங்கள் டிக்டேஷன் பண்ணும்போதும் இப்போது ஏ சவுண்ட் கேட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த கரெக்டான சிம்பிள் போட்டுருவாங்க, ஓகே? பட் ஆனால் இப்போ நம்மளுக்கு அதுக்கான ஆப்ஷன் இல்லை. ஸ்கூல்ஸில் எல்லாமே லெட்டர் நேம்ஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கன்ஃபியூஷனை நம்ம சரி பண்ணிடலாம். இப்போ எப்படி நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வவல்ஸில் மோஸ்ட்லி இந்த 2 வவல்ஸில் தான் கன்ஃபியூஷன் வரும். எந்த வவல்ஸில் கன்ஃபியூஷன் வந்தாலும் சரி நீங்கள் அந்த வவல்ஸ்க்குரிய வேர்ட் லிஸ்ட் எடுத்துக்கோங்க. அதாவது சிவிசி வேர்ட் லிஸ்ட் தான் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட் இ சவுண்டில் அவங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குது, ஷார்ட் ஐ சவுண்டில் கன்ஃபியூஷன் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு வவல் செட் ஆஃப் வேர்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஷார்ட் இ வேர்ட்ஸ் மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன். ஷார்ட் இ வேர்ட்ஸ் எடுத்திங்கன்னா இப்போ 10 பென் ஹென் இந்த மாதிரி வேர்ட் லிஸ்ட் நீங்கள் எல்லா வேர்ட்ஸையுமே எடுத்துகிட்டு நீங்கள் டிக்டேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரீடிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் டிக்டேட் பண்ணலாம். ஒவ்வொரு வேர்டையும் நீங்கள் சொல்லும் போது அதில் என்னென்ன சவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் அவுட் பண்ண சொல்லுங்கள். சவுண்ட் அவுட் பண்ண சொல்லும்போது பென் அப்படின்னா ப ஏ ஏ சவுண்டுக்கு என்ன லெட்டர் என்ன சிம்பிள் போடணும், எப்படி எழுதணும் அப்படின்றத கேட்டு நீங்கள் எழுத வைக்கலாம், ஓகே? இதே மாதிரி ரிப்பீட்டடாக அவங்க ஏ அதே மாதிரி கேட்டு அவங்க கரெக்டாக அந்த சிம்பிளை எழுத ஆட்டோமேட்டிக்காக இந்த சவுண்டுக்கு இந்த சிம்பிள் தான் போடணும் அப்படின்றது ரெஜிஸ்டர் ஆகிடும். நெக்ஸ்ட் இதில் நல்லா நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் செட் ஆஃப் வவல் எடுத்துக்கலாம். இப்போ ஷார்ட் ஐ வேர்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஷார்ட் ஐ வேர்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸ்அப் பண்ணி கம்பைன் பண்ணி நீங்கள் டிக்டேட் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ அவங்க கரெக்டாக எழுதுகிறாங்களா அப்படின்றது. ஓகே, திருப்பி ஏதாவது ஒரு வவல்ஸில் மட்டும் மிஸ்டேக் வருது அப்படின்னா திருப்பி அதை மட்டும் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுங்க. இப்படி தான் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன்ஸ் கிளியர் ஆகிடும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு queries இருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.